ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க நிலத்துல பாணி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆஃப்டர் லைஃப் மெமரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு செய்தி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்பவுமே ஒரு கேள்வி கேட்போம்ல, என்னை ஏன்டா சோதிக்கிறீங்க, எனக்குன்னு ஏன்டா வந்தது, ஒய் மீ அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்குன்னு தெரியுங்களா? ஸோ இப்படி இந்த இந்த கதையில் வரக்கூடிய இது கதையில் உண்மையில் நடந்தது. ஸோ இதில் வர ஒரு பாட்டிமா வந்து இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டவங்க தான். அந்த கேள்விக்கு விடை எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்களேன். ரொம்ப அழகான ஒரு விஷயம். சரி, இத நம்மளுடைய வாழ்வோட நம்ம பொருத்தி பார்ப்பதற்காக இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்ப இவங்க வந்து ஒரு 50 வயதிற்கு மேல மதிக்கத்தக்க ஒரு பாட்டிமா. சரிங்களா? இவங்க வந்து ஒரு கிண்டர் கார்டன் டீச்சரும் கூட. குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருவாங்க இல்லையா? கிண்டர் கார்டன் டீச்சரும் கூட. இவங்க வந்து இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் வரும்பொழுது பெரிய மன உளைச்சல்ல வர்றாங்க. என்ன அப்படின்னா, இவங்களுடைய பையன் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர். 26 வயசானவன். அங்க பின்னாடி இந்த இது உட்காந்துட்டு பேசஞ்சரா உட்காந்து வந்தவன், இந்த பையன வந்து ஷூட் பண்ணி கொன்னார்றான். "எதுக்குடா கொன்ன?" "கொன்ட்டான்." அவ்வளோதான். நோ ரீசன். அர்த்தம் இல்லாம ஒரு சாவுன்னு ஒண்ணு இருக்கும்ல. அந்த மாதிரி இந்த பையன வந்து கொன்னர்றாங்க. செத்து போயிட்டான் அப்படிங்கிறது உண்மைனாலுமே, அவன் கொல்லப்பட்டானுங்கிறது அந்த ஒரு இது. ஸோ ஒரு தாயினால அத தாங்க முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த மன உளைச்சல்ல அவங்க இருக்கும்பொழுது, அவங்க சொல்றாங்க, "என்னுடைய பையன் வந்து நெறைய நேரம் என்னுடைய கனவுகள்லயோ, இல்ல அவன் என் பக்கத்துல இருக்கிற மாதிரியோ, நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு தொந்தரவும் இல்ல. நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்." அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்னால உணர்வு ரீதியாகவும் நிறைய வழியில வந்து என்னால அது உணர முடியுது. அந்த நேரத்துக்கு அது ஒப்புக்கொள்ள முடிஞ்சாலும் கூட, மனசு வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. அந்த ஒரு துன்பத்திலேருந்து என்னால வெளிவர முடியல. ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு சூழல் இருக்கும் பொழுது, அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் அப்படிங்கிறத அவங்க பயன்படுத்திக்கிறதுக்காக வர்றாங்க. வந்தோனே இந்த டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போறாங்க. உடனே வந்து எல்லா அந்த டிரான்ஸ்லேட் போன உடனேயே, எல்லாரும் வந்து முந்தைய பிறவிக்கு போறது, இல்ல ஆண் உலகத்துக்கு டக்குனு அங்க நடக்காது. முந்தைய நம்மளுடைய வாழ்க்கை இந்த பிறப்பு எடுத்துருக்கோம்ல, இந்த பிறப்புல நம்மளுடைய சிறு வயது பருவங்கள்ல நடந்த ஒரு சில நிகழ்வுகள் கூட, எதிர்காலத்துல நடக்கப் போறதுக்கு முன்ன ஒரு ஒரு படிப்பினையாக அங்க இருக்கும். நம்மனால அத ஞாபகம் வச்சுக்க முடியறதில்ல. பட் அங்கேயே ஆக்சுவலா நம்மளுடைய படிப்புகள் வந்து சின்ன வயசுலயே தொடங்கிருது. பாருங்க, இவங்களுடைய 14 வயசுல இவங்க அப்பா, அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. இவங்களும் இவங்களுடைய சகோதரியும் வந்து ஒரு காடு போல இருக்கக்கூடிய பகுதியில நின்னுட்டுருக்காங்க. இந்த ஏதோ மரத்தில அப்படியே கிறுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அவங்க சண்டை போட்டுருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால நான் எப்பவுமே இந்த காடுகளுக்குள்ள வரும்பொழுது எனக்கு ஒரு மாரி இதமான ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப இது என்ன பாடம் சொல்லி தருது? ஏன் இந்த நிகழ்வு ஞாபகம் வந்தது? எத்தனையோ நிகழ்வு இருக்கும்பொழுது ஏன் இந்த பர்ட்டிகுலர் ஞாபகம் வந்ததுன்னா, நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் அப்படிங்கிறது நிகழும் கால், பிறருடைய ஒரு 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 ஆறுதலை நாடுவது அப்படிங்கிறதுல தவறு இல்ல. ஒண்ணா ஒரு இடம் நமக்கு மன அமைதிய தரும். இல்ல ஏதாவது ஒரு மனுஷங்க, இன்னொரு உயிர். இல்ல ஒரு சிலருக்கு நாய்க்குட்டி கிட்ட போனா இதா இருக்கும். ஒரு சிலர் குதிரை வளர்ப்பாங்க. ஆடு, மாடு கூட பேசுவாங்க. ஏதோ ஒண்ணு பிற உயிர் நமக்கு ஒரு மன ஆறுதல் அப்படிங்கிறத நமக்கு தரும். அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்கிறத அந்த 14 வயசுல நடந்த நிகழ்வு இங்க ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இதுக்கு இன்னும் முன்னாடி போலாம். அப்படின்னா 5 வயசு ஞாபகம் வந்து வயதில நடந்த ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. இவங்க பள்ளிக்கூடத்தில இருக்கிறாங்க. நெறைய குறும்பு புடிச்ச குழந்தைகள்லாம் இருக்குது. இந்த அம்மாவும் அங்க இருக்கிறாங்க. அப்போ நெறைய அந்த குறும்பு புடிச்ச குழந்தைகளே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, எத செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ, அத தான் செய்யறது. இந்த அம்மாவுக்கும் அதில ஒரு ஆர்வம் உண்டு. ஏய், நான் வந்து எப்பவுமே நான் ரூல்ஸ ஃபாலோ பண்ணுவேன். என்னுடைய அப்பா, அம்மாவும், என்னுடைய ஆசிரியரும் வந்து என்னைக்குமே வந்து அந்த ரூல்ஸ மதிக்கணும். அத வந்து பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாரி நெறைய பேர் பண்றாங்க. எனக்கும் பண்ணணும்னு ஆர்வம். ஆனா நான் பண்ண மாட்டேன்னு ஏன் என்னுடைய ஆசிரியர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பின்ன என்ன நடந்தது? என் கூட இருந்த ஒரு பையன் என்ன பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். அவன் தான் குறும்பு புடிச்ச பையன். அவன் தான் அந்த ரூல் பிரேக்கர். ஆனா, நான் எந்த தப்புமே பண்ணல. ஆனா நான் தான் அத பண்ணுனதா வந்து என்னைய மூலையில கொண்டு போய் நிக்க வச்சுட்டாங்க. "உனக்கு இப்ப எப்படி இருக்கு?" அப்படிங்கிற மாரி. அவன் என்ன பார்த்து கிண்டல் பண்ணிட்டுருக்கான். இன்னும் எனக்கு அவ்ளோ கோவம் வருது, எரிச்சலா வருது. நான் பண்ணாத தப்புக்கு நான் இது பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்ப இந்த ஞாபகம் எதுக்கு உங்களுக்கு வந்தது? இது உங்களுக்கு என்ன ஒரு பாடத்த சொல்லி தந்தது? அப்படின்னு கேட்டா, இந்த வாழ்க்கையில நீ எவ்வளோ நல்லவளா வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த உலகம் உன்னை அதற்காக நல்லவளா ட்ரீட் பண்ணணுங்க கூடிய அவசியம் கிடையாது. இந்த உலகம் நல்லவர்களும், தீயவர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அதையும் நீ பொறுத்துக்கொண்டு, ஒப்புக்கொண்டு நீ வாழணும். அதற்காக உன்னைய நீ மாத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ நல்லவளாவே இருக்கணும். ஆனா, உன்னை அப்படிதான் எல்லாரும் ட்ரீட் பண்ணுவணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம், இல்ல ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்த நீ விட்டுரு. இந்த உலகம் இப்படி ஏற்ற இறக்கங்கள் சார்ந்தது. இதை ஒப்புக்கொண்டு, உன்னுடைய நல்ல குணத்தை இழக்காமல் நீ வாழ்வதற்கு இது நீ புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல சொல்லி தரப்பட்டது அப்படின்ட்டு. ஓகே. இப்ப வந்து இன்னும் முன்னாடி போறாங்க. இப்ப தான் அவங்களுடைய முந்தைய ஒரு பிறப்புக்கு போறாங்க. சரிங்களா? இந்த முந்தைய பிறப்புக்கு அவங்க போம்பொழுது எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு இடங்க. அங்கிருந்து நியூ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற ஒரு இடத்திற்கு திருமணமாயி புலம்பெயர்ந்து போகுறாங்க. இவங்க வாழ்ந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, நல்ல நிறைய நண்பர்கள், குடும்பத்தோட நல்ல அப்படியே ஒரு கூட்டு குடும்பத்தோட இப்படி வாழ்ந்தவங்க. இப்ப திருமணமாயி
கணவரோட வேற ஒரு ஊருக்கு புலம்பெயர்ந்து போம்போது, தனியா இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்ப எப்படி உணர்றீங்க அப்படிங்கும்பொழுது, எனக்கு தனியா இருக்கேன். என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றேன். இவ்வளோ நாள் நான் செய்யாத வேலைகள்லாம் நான் செய்யணும். நேரத்தில எந்திரிக்கணும். வீடு வீட்ட பார்த்துக்கணும், சமைக்கணும். நெறைய அந்த தையல் வேலை, அந்த காலத்தில அப்படியெல்லாம் இருந்தது இல்லையா? இந்த மாரி நெறைய கிளீனிங்கு, குக்கிங் அந்த மாரி நெறைய இருக்கு. நான் இவ்வளோ நாள் பண்ணதில்ல. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா இருந்தாலும் பரவால்ல. நான் அது வந்து சரி அந்த வாழ்க்கை சூழல் நம்ம இருக்கோம்னு ஒத்துக்கிட்டேன். பின்ன அப்புறம் கொஞ்சம் பின்னாடி வாங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இப்ப எனக்கு ரொம்ப அ மனநிறைவோட இருக்கு. ஏன்னா, துன்பத்தையே நெனச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த வாழ்க்கை வந்து துன்பமாவே தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் அந்த சூழல் நான் இருக்கேன் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டு, என் மனதில் இருக்கக்கூடிய அன்பை பிறருக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா, எப்பேர்ப்பட்ட சூழல் இருந்தாலும் நம்மனால நிம்மதியா இருக்க முடியும். அப்படிங்கிறத நான் இப்போ உணர்ந்துட்டேன். இப்ப எப்படி இருக்குன்னா, எனக்கு நெறைய குழந்தைங்க இருக்காங்க இப்போ. கணவர் வந்து ரொம்ப அன்பான ஒரு கணவரு. கணவர் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரிங்களா? அவங்களுக்கு வந்து தனிமையில இருக்கோமேங்கிற ஒரு இது. பட் அதுக்கப்புறம் சுத்தி இருக்கவங்க கூட எல்லாம் பழகியாச்சு. இப்போ வந்து நல்ல ஒரு சூழல். எப்படி சூழல் வந்தாலும் நான் குடுக்குற அன்ப குடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பாங்கு. அதனால நல்ல கணவர், நல்ல குழந்தைகளோட சந்தோஷமா வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ இன்னும் அப்படியே இன்னும் தள்ளி வாங்க வாழ்க்கையில. இப்ப என்ன ஆகுதுன்னா, நான் வந்து இறக்கும் தருவாயில இருக்கிறேன். இளம் வயது தான். இறக்கும் தருவாயில ஏன் என்னாச்சு? என் உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் அப்படியே அப்படியே இதா இருக்கேன். என்னன்னா, அப்போ அந்த காலத்தில அந்த மருத்துவ வசதியெல்லாம் இல்ல. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. அந்த காய்ச்சல் வந்த மாரி உடம்பு சரியில்லாம போயிருது. அவங்கள காப்பாத்த முடியாத ஒரு சூழல். 4 குழந்தைக வந்து அங்க அம்மா பக்கத்துல நின்னு அழுதுட்டு இருக்கு. கணவர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவரு வேற பைத்தியம் பிடிச்ச மாரி அப்படியே ஏன்னா ரொம்ப அன்பான கணவர் மனைவி மேல. அப்ப அவரு வேற இப்படி நின்னுகிட்டு இருக்காரு. நான் மாசமா வேற இருக்கேன். ஆனா, அவ்வளோதான் என்னுடைய உடம்பு வந்து அதனுடைய வேலைய நிறுத்திருச்சு. நான் அப்படி வெளிய வந்துட்டேன் என்னுடைய உடல் விட்டு. உடல் விட்டு வெளிய வந்தோன தான் அந்த இவ்வளோ நேரம் பட்ட துன்பம் ஒரு நொடி பொழுதில என்னன்னு அப்பா! அவ்வளோ அமைதியா இருக்கு. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது? அப்படின்னு கேட்கும்பொழுது, நம்ம ஒரு பிரிவு நமக்கு ஏற்படும் பொழுது நம்ம துன்பத்தில இருக்கோம்ல. இப்ப எனக்கும் வந்து என்னுடைய குழந்தைகளையோ, என்னுடைய கணவரையோ நான் விட்டுட்டு போகணுங்கக்கூடிய விருப்பம் இல்ல. ஏன்னா, அவ்வளோ அவ்வளோ அன்பு செலுத்தக்கூடியவர்கள். ஆனா, இந்த உலக வாழ்வுனா, பிறந்தவன் இறந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது இதனுடைய நியதி. இதில எந்த மாற்றமும் இல்ல. அது சின்ன வயசுல செத்தா என்ன? வயசாகி செத்தா என்ன? யாரையாவது விட்டுட்டு போனா என்ன? விடாம போனா என்ன? எப்படி இருந்தாலும் போ வேண்டியது தான். இந்த கால சூழல்ல நான் போ வேண்டியதா இருந்தது. நான் வந்துட்டேன். அவ்வளோதான். இதை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனோநிலையை நான் வளர்த்திக் கொள்வதற்காக அப்படி ஒரு சூழல். அதற்காக எனக்கு அது ஞாபகப்படுத்தப்பட்டது. அடுத்து இன்னொரு பிறப்புன்னு பார்க்கும்பொழுது, அதே இங்கிலாந்துல எலிசபெத் அப்படின்ட்டு பயங்கர அழகான பொண்ணாம். நல்ல ஒரு தங்க நிறத்தில முடி, பெரிய அடர்த்தியான நீண்ட ஒரு கூந்தலாம். அந்த கூந்தலினுடைய நெ ஓரத்துலலாம் அப்படியே நெளிவு நெளிவா ரொம்ப அழகா அப்படியே இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகா இருக்கக்கூடிய பொண்ணா. அப்போ என்னுடைய அழகே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. எங்க இருக்கேன்னா, நான் ஒரு கோட்டையில இருக்கேன். கோட்டை எப்படி இருக்கு? கோட்டையே காலியா இருக்கு. கோட்டையில யாருமே இல்ல. கோட்டையில சண்டை நடக்குது. எல்லாரும் கத்துறது, கூச்சல் நெறைய கேட்குது. ஆ பார்த்தா கோட்டை ஆனா காலியா இருக்கிற மாதிரி இருக்கே! அப்போ உங்கள நீ பார்க்குற. ஆமா நான் பார்க்குறேன். எப்படி இருக்க? நான் வந்து செத்து போயிட்டேன். நான் வந்து இறந்து கிடக்கிறேன். அப்படின்னா என்னைய வந்து ஒ அ ஒ இது அவங்கள தவறா இது பண்ணி கத்தியில குத்தி கொன்னர்றாங்க. சரிங்களா? அப்போ ஆனா எனக்கு அதில வருத்தம்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன போல நிறைய பேர் அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. ஸோ அப்போ அப்போ இறந்தவங்கலாம் எங்க? அப்ப மீதி இருக்கவங்கலாம் அவங்கலாம் போயிட்டாங்க வெளிய. பொழச்சவங்கலாம் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இந்த இந்த கோட்டை வந்து பேய் பிடிச்ச கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்ற? என்ன நடந்ததுன்னா, ஆமாமா இந்த நிகழ்வு நடந்து 2, 3 வருஷம் ஆச்சு. அப்படியா? அப்ப நீ அங்க தான் இருக்கியா? ஆமா. என்னுடைய பழைய நினைவுகளோட நான் இன்னும் அங்கேயே இருக்கேன். உன் கூட இறந்தவர்கள்லாம் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் அவங்கலாம் போயிட்டாங்க. இப்ப நான் தனியா தான் இருக்கேன். சரி அப்ப நீ என்ன பண்ணலான்ட்டு இருக்க? போதும் எனக்கும் போர் அடிக்குது. நானும் வந்து அந்த வெளிச்சத்த நோக்கி போப்போறேன். அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிர்றாங்க. அப்ப இந்த நிகழ்வு ஏன் உனக்கு ஞாபகப்படுதுன்னா, அப்போ என்னுடைய இறப்பு வந்து ஒரு சராசரியான ஒரு இறப்பு கிடையாது. ஒரு துன்பத்தின் பேர்ல நடந்த ஒரு இறப்பு. இல்லையா? இதுவும் ஒரு கொலை தான். அப்ப இந்த நிகழ்வு நடக்கும் பொழுதும், சரி பரவால்ல. அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா? ஓகே நடந்தது. அந்த துன்பம் அந்த உடலுக்கு மட்டும் ஏற்பட்ட துன்பமே அன்றி, என்னுடைய ஆன்மாக்கு அந்த துன்பம் ஏற்படல. இதுபோல நெறைய பேரும் இறந்திருக்காங்க இல்லையா? ஸோ, அதனால இது இப்படியும் இந்த உலகத்தினுடைய நியதி இது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு அன்போடு இருந்து ஒரு இடத்துல பிரியிறோம். அன்பான இருந்தவர்கள் நம்மை விட்டு பிரிகிறார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஏதுமில்லாத ஒரு சூழல்லயும் நம்மளுடைய இறப்பு நடக்கும். எல்லா கேட்டகரிலயும் உங்களுக்கு பாடம் வந்துருச்சு. அப்ப இந்த காரணங்களுக்காக தான் இதெல்லாம் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. சரி இப்ப நீங்க அடுத்து ஆன்மூலகம் போலாம் அப்படின்னோன, அங்க வந்து உங்களுடைய குரு வரவேற்கிறாங்க. அப்புறம் நேரா வந்து உங்களோட கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போம்போது அங்க 3 பேர் வந்தாங்களாம். முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வயலட் கலர்ல இருக்கக்கூடியது. அந்த ஹையர் சோல்ஸ் அவங்கலாம் வந்து பிறப்ப நின்னு போச்சு அவங்களுக்கு சரிங்களா? அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ அவர்கள் வந்து பேசுறாங்க. பேசும்பொழுது, "உன்னுடைய மன வருத்தம் அப்படிங்கிறது வந்து நீ படணும்னு அவசியம் இல்ல.
இது எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ப்ரீ பிளான். நம்ம என்ன நெனச்சுக்குவோம், எனக்கு ஏன்டா இப்படி நடக்கணும்? நான்லாம் வந்து இப்படி கேட்டுட்டு வந்திருப்பேனா? நான் யாராவது துன்பம் பண்ணணும்னு கேட்டுட்டு வந்திருப்பாங்களா? அப்படின்னு நம்ம நெனைப்போம்ல. இதே எண்ணம் வந்து அந்த பெண்மணிக்கும் உண்டு. அப்பதான் அங்க போய் நிக்கும் பொழுது, எதுவுமே எதேர்ச்சையா நடக்கல. உன் மீது யாருக்கும் எந்த வஞ்சமும் கிடையாது. இதெல்லாம் ஏற்கனவே உன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக நீ முடிவு செஞ்சுட்டு வந்தது தான். அத நீ ஏற்றுக்கொள்ளணும். உன்னுடைய மனோநிலையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அப்படிங்கிறத நீ விட்டுரு. நீ உண்மையாலுமே நம்பணும். சராசரி ஒரு மனித வாழ்விற்கு அப்பாற்பட்ட ஒரு மனதினுடைய புரிதல் உனக்கு இருக்கு. அதை நீ ஒப்புக்கொண்டாலே உன்னுடைய ஆன்ம முன்னேற்றம் அதிகமா நடக்கும். நம்மளுடைய அந்த சைக்கிக் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே உனக்கு இருக்கு. ஆனா நீ இத ஒப்புக்கொள்ளணும் முதல்ல. ஸோ இதற்காக தான் இந்த விஷயம். இன்னும் ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு ஏற்ற மாரி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன்னு சொல்லி, அவங்களுடைய பையனும் அந்த இடத்துல கூப்பிடுறாங்க. பையன் வராங்க. பையன கட்டி புடிச்சு அழுது, ஒரே ஒரு ஒரு சூப்பரான ஒரு சீன் அந்த இடத்துல. ஒரு தாயும், பையனும் அப்படி சேர்ற மாதிரி ஒரு சீன். அப்போ அந்த பையன்கிட்ட கேட்கும்பொழுது, "ஏன் இந்த மாரி இறந்தேன்னோன்னே," "அம்மா இதில என்னம்மா இருக்கு? நான் பாரு நல்லா தாம்மா இருக்கேன். இது எல்லாமே ப்ரீ பிளான்டுமா. இப்ப நான் சாகல அப்படின்னு சொன்னா, என்னோட இடத்துல வேற ஒருத்தன் செத்துருப்பான். அதற்கு பதிலா நான் போயிட்டேன் அந்த இடத்துல அவ்வளோதான். அவன ஏன்டா அப்படி பண்ண? அப்படின்னா, இது எப்படின்னா ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மாரி. இந்த சொர்க்கத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மாரி. ஏன் அப்படின்னா, எனக்கு பதிலா இன்னொருத்தன் அந்த இடத்துக்கு வந்திருந்தான்னா, மொத்தம் 5 உயிர் போயிருக்கும். அந்த 5 உயிருக்கு பதிலா நான் என் உயிர குடுத்துட்டேன். பரவால்ல அவங்க 5 பேர் உயிரோட இருக்காங்களா? நான் ஒருத்தன் தானே செத்தேன். பரவால்ல. இப்ப எனக்கு இது ஒரு அட்வான்டேஜ். என்னுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு இது. என்னால 5 பேர் உயிரோட இருந்தான் அப்படிங்கிறது ஒரு இது. இது 2 கூட உன்னுடைய வாழ்க்கையும் இப்படி மிக்ஸ் ஆகும்பொழுது, உன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு இது. ஸோ இது எல்லாமே ப்ராப்பர் பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எதுவுமே ஒரு அசம்பாவிதத்தின் பேர்ல நடக்கிறது கிடையாது. ஸோ இது எல்லாமே ப்ராப்பரா நடக்கக்கூடிய விஷயம். ஒண்ணும் கவலைப்படாத. இப்பவும் நீ இங்கிருந்து போவ. முடிச்சுட்டு திருப்பி இங்க தான் வரப்போற. நீ திருப்பி இங்க வரும்பொழுது இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்கள் நிறையத்த நீ பார்க்க போற. ஒண்ணும் கவலைப்படாத. நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அது ப்ராப்பரா நடந்துகிட்டு இருக்கு. உன்னுடைய ஆன்ம முன்னேற்றம் என்னமோ அத மட்டும் நீ பாரு. அதற்காக தானே நீ கீழ இருக்க. சந்தோஷமா இரு. அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு ஒரு மன்னிப்பும் சொல்றான். நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது உன்னை போட்டு படாத பாடு படுத்திட்டேன். நீ அதுக்கு மட்டும் மன்னிச்சிடு. நான் ரொம்ப குறும்பு புடிச்ச பையனா இருந்துட்டேன். அது மட்டும் மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டோனே அவங்க அம்மா சிரிச்சுட்டு, சரி பரவால்ல. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிக்கிறாங்க. நீ வந்து உன்னை ஒப்புக்கொள்ளு. நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு சில மாறுதல்கள் வரப்போகுது. அது நீ ஒப்புக்கொண்டா போதும் அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்புறாங்க. அப்புறம் அவங்களுடைய குரு கூட போய் பேசுறாங்க. பேசும்பொழுது குரு என்ன சொல்றார் அப்படின்னு கேட்கும்பொழுது, வாழ்க்கையில நிறைய மாறுதல்கள் வரும். உன்னுடைய உருவத்திலிருந்து, உன்னுடைய தோற்றத்திலிருந்து, நடை, உடை, பாவனை, பேச்சு, உன்னுடைய எண்ண மாறுதல்கள் எல்லாமே வரும். உன்னோடு இவ்வளவு நாள் அண்டி இருந்தவர்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா, உன்னுடைய அந்த வளர்ச்சிக்கு அவர்கள்னால மீண்டு வர முடியல. அதனால அவர்கள் ஒரு சிலர் உன்னை விட்டு விலகி போவாங்க. ஒரு சிலர் உனக்கு எதிர்த்து பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதையெல்லாம் புறம் தள்ளிரு. உன்னுடைய முன்னேற்றம் பிற ஆன்மாக்களுக்கு, பிற உயிர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய முன்னேற்றத்தையும் அது குறிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் தான் உன்னுடைய ஃபோக்கஸ். என்னடா இது இப்ப நம்ம இவ்வளோ நாள் கூட இருந்தவங்க பிரிஞ்சு போறாங்க. நமக்கு அவதூறு அதெல்லாம் எல்லாத்தையும் புறந்தள்ளிரு. அவர்கள் உன்னளவுக்கு இன்னும் வரலங்கிறது தான், வர முடியலங்கிறது தான் இது. ஸோ, அதனால அத பத்தி நீ கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. உன்னுடைய முன்னேற்றத்த நீ நல்லா பாரு அப்படின்னு சொல்லி குரு வந்து சொல்லி அனுப்பிச்சு விடுறார். அவங்களும் கீழ வந்ததுக்கு பிறகு, சில வருடங்களுக்கு பிறகு இவங்க டாக்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே. இன்னும் வரைக்கும் என்னோட பையனுடைய ஞாபகங்கள் வரும். மேலலாம் இல்ல நல்லா இருக்குங்க கேட்கறக்கு. என் பையனுடைய அந்த சமாதிக்கு போனோனே ஒரு மாதிரி ஆகுது. பட் இப்ப வந்து நான் போறதில்ல. நான் முதல்ல ஒரு வாரத்துக்கே 2, 3 தடவைக்கு மேல போயிருவேன். இப்பலாம் ஒரு சில மாதங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவ போறேன். நான் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா, எனக்கு நல்லா தெரியும் என் பையன் அங்க இல்ல. என் பையன் வேற இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வப்போது என் பையன வந்து அந்த உணர்வு ரீதியாக அவனால கம்யூனிகேட் பண்ணிக்கவும் முடியுது. ஸோ, அதனால இப்ப அவங்க சொன்ன மாரி ஒரு முன்னேற்றத்தில நான் நல்லபடியா இருக்கேன். என் வாழ்க்கையும் மாறியிருக்கு. என்னால பிறருக்கும் நல்ல ஒரு அ வாழ்க்கையினுடைய மாற்றத்தையும் என்னால தர முடியுது. ஸோ, ஆல் இன் ஆல் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் வாஸ் வெரி குட் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கூற்றாக இருந்து இந்த ஒரு அற்புதமான ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலுக்கு நேராகவோ, இல்ல ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா, இது உங்களுக்கு ஒரு விடையாக இருக்கும். ரைட்? ஸோ, நாளைக்கு வேற ஏதாவது இது சம்மந்தமா உங்களுக்கு யாராவது ஆட்கள் தெரியும். அவங்க ஏதாவது அழுது புலம்பிட்டு இருக்காங்கனாலும், இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. யா? ஸோ, நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்திலிருந்து நன்றி.